எழுதி நான் முதலாம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். நான் முயற்சியை பற்றி ஒரு கதை கூற போகிறேன். மரம் கொத்தியும் ஆமையும். முன்னொரு காலத்தில் ஏரிக்கரை ஓரம் உள்ள ஒரு காட்டில் மிக அழகான புள்ளிமான் ஒன்று வசித்து வந்தது. அந்த ஏரியில் ஒரு ஆமை நீண்ட காலமாக வாழ்ந்து வந்தது. ஏரிக்கரையில் இருந்த ஒரு ஆலமரத்தில் மரங்கொத்தி பறவை ஒன்று கூடு கட்டி வாழ்ந்தது. சிறிது காலத்துக்கு பிறகு இவை நெருங்கிய நண்பர்களாகிவிட்டன. ஒரு நாள் அந்த காட்டிற்குள் வேடன் ஒருவன் வந்தான். மண் தரையில் பதிந்திருக்கும் மானின் தடங்களை பார்த்து விட்டான். உடனே அந்த மானை எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்று நினைத்தான். அதற்காக மாலை வேளையில் ஏரிக்கரை அருகே புல் தரையில் வலையை விரித்து அதன் முனைகளை மரங்களின் அடியிலே பிணைத்தான். சிறிது நேரம் மான் வருகிறதா என்று மறைவாக நின்று காத்திருந்தான். மான் வரவில்லை. அது கோடைக்காலம். எனவே எப்படியும் மான் தண்ணீர் குடிக்க வரும்போது நிச்சயமாக வலையில் மாட்டிக்கொன்றும் என்ற நம்பிக்கையோடு வீட்டுக்கு சென்றான். மானுக்கு இரவெல்லாம் தண்ணீர் தாகம் அதிகமாக இருந்தது. தண்ணீர் குடிக்கும் அவள் இருள் பிரியும் முன்னே ஏரிக்கு கிளம்பியது. இருளில் வேடன் விரித்த வலை அதன் கண்களுக்கு தெரியவில்லை. எனவே தானாவை போய் மாட்டிக்கொண்டது. மான் தன்னை விடுவித்துக் கொள்ள போராடியதால் அதன் கொம்புகளும் கால்களும் வலைக்குள் நன்றாக சிக்கிவிட்டன. மான் தன் பயத்தில் தன் நண்பர்களை அழைத்தன. உதவி நண்பர்களே, உதவி நண்பர்களே. மானின் குரலை கேட்ட மரங்கொத்தி தங்களுடைய ஏரிக்கரைக்கு பறந்து சென்றது. ஏரியில் இருந்த ஆமையும் சென்றது. உடனே மரங்கொத்தி ஆமையிடம், நண்பா, உன் கூர்மையான பற்களால் வலையை அறுத்துவிடு. அதற்குள் வேடன் இந்த இடத்துக்கு வராமல் நான் தடுக்கிறேன் என்று சொன்னது. அதற்கு ஆமை, சரி, நான் முயற்சி செய்து நம் நண்பனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று வலையை கடிக்க அமைத்தது. மரங்கொத்தி வேடனின் குடிசைக்கு பறந்து சென்றது. மறுநாள் காலையில் இருள் பிரியும் முன்னே வேடனும் காட்டுக்கு புறப்பட்டான். இதை பார்த்த மரங்கொத்தி அவனை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று நினைத்தது. அதற்காக ரெக்கைகளை விரித்து உபீர் என்று வேடனின் முகத்தில் அடித்தது. புறப்படும் போதே சகுனம் சரியில்லை என்று வேடனும் வீட்டுக்குள் சென்றான். ஒரு வழியாக வேடன் புறப்படுவதை தடுத்த மரங்கொத்தி தங்களுடைய ஏரிக்கரைக்கு பறந்து சென்றது. அங்கு ஆமையின் வாயெல்லாம் ரத்தம் வடிந்து கொண்டிருப்பதை பார்த்து திடுக்கிட்டது. என்ன ஆமையாரே, ஏன் இப்படி ரத்தம் வடிகிறது என்று கேட்டது. அதற்கு ஆமை, நண்பா, எனக்கு வயதாகி விட்டதால் பற்கள் வலிமை இழந்தன. அதனோடு வாயில் வலை கம்பி குத்தியதால் சதை பீந்து ரத்தம் குட்டுகிறது. வலி தாங்க முடியவில்லை என்று சொன்னது. ஆமையின் துன்பத்தை பார்த்த புள்ளிமான், ஆமை நண்பரே, வலையை அறுப்பதை நிறுத்தி விடுங்கள். விதியை வெல்ல யாராலையும் முடியாது என்று சோகமாக சொன்னது. அதற்கு ஆமை, முயற்சி உடைய நிகழ்ச்சியடா. நாம் ஆபத்தில் இருக்கும் போதுதான் பல மடங்கள் துணிச்சலுடனும் விடாமுயற்சியுடனும் செயல்பட வேண்டும் நண்பரே என்று கூறி மீண்டும் வலை கடிக்க ஆரம்பித்தது. ரத்தம் கொட்ட கொட்ட 3 பக்க முனைகளை கடத்தி விட்டது ஆமை. சற்று ஓய்வெடுக்க சென்ற ஆமை துணைவர் வேடன் வருவதை பார்த்தது. மரங்கொத்தியும் ஆமையும், ஓடி தப்பித்து விடு, ஓடி தப்பித்து விடு, உன்னால் நிச்சயமாக முடியும், உன் முழு முயற்சியை ஒருநிலைப்படுத்தி துள்ளி ஓடிவிடு என்று உறக்க கத்தினார். மான் தன் வலிமைகளை ஒன்றாக திரட்டி துள்ளி ஓடி மரங்களுக்கிடையில் ஒளிந்தது. மரங்கொத்தி உயரமான மரத்துக்கு மேல் போய் உட்கார்ந்தது. ஆனால் ஆமை மிகவும் களைப்பாகி இருந்ததால் அதால் நடக்க கூட முடியவில்லை. வேடன் ஆமையை பிடித்துக் கொண்டு
நண்பர்களும் ஒற்றுமையாக தங்களுடைய ஏரிக்கரைக்கு மகிழ்ச்சியாக சென்றனர். இந்த கதை சொல்லும் நீதி, ஆபத்தை சமாளிக்க கோட்டை கொத்தளங்கள் தேவையில்லை, விடாமுயற்சியும் தளராத நம்பிக்கையும் இருந்தால் போதும் என்பதே. இதனை திருவள்ளுவர் அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்று கூறுகிறார். வேண்டும் வேண்டும் முயற்சி, சிலந்தி வழியை பாருங்கள், சின்னஞ்சிறிய பூச்சிய வளைந்து வளைந்து பொறுமையாய் வட்ட வலையை பின்னுமே, தேனி கூட்டை பாருங்கள் ஒற்றுமையோட கட்டுமே, பெரிய முயற்சி வேண்டுமே வேண்டும் முயற்சி என்றுமே, வேண்டும் முயற்சி என்றுமே என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி.